அன்பு மூன்றெழுத்து தாரக மந்திரம். உலகத்தையே இயக்குகிற ஒரு விஷயம். அன்பு தெய்வத்துக்கு அடுத்தது. இந்த மாதிரி இன்னும் பல பல காரியங்கள் அன்பை பத்தி இந்த உலகம் சொல்லும். அன்பின் மேன்மையை கொண்டாட இந்த உலகம் வேலண்டைன்ஸ் வீக்னு ஒரு வாரத்தையே ஒதுக்கி வச்சு அதன் முடிவுல வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு நாளை நியமிச்சு அதை மிக சிறப்பானதா கொண்டாடுது. வேலண்டைன்ஸ் டேனா என்ன, அது எப்படி வந்தது, யார் செலிப்ரேட் பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு நான் சொல்ல போறதில்ல. ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், குறிப்பா இளைஞர்களுக்கு. ஆனா ஒரு உண்மையான அன்பை தேடி பயணம் போகிற இந்த நாட்கள்ல எல்லாருக்குமே மெய்யான உண்மையான அன்பு கிடைக்கிறது இல்ல. ஆரம்பத்துல ரொம்ப உண்மையானதா, புனிதமானதா, தெய்வீகமானதா, விலையேற பெற்றதா, ரொம்ப ரொம்ப சின்சியரா, ரொம்ப ரொம்ப சிறப்பானதா தெரிகிற சில அன்பெல்லாம் கூட நாளடைவுல குறைவுபட்டதுண்டு, பொய்யாக தோன்றியதுண்டு, நிலைக்காம போனதுண்டு, இன்னும் பலவாறாக மாறினதுண்டு. பல நேரங்கள்ல உலக பிரகாரமா இருக்கிற இந்த அன்பின் பின்னால ஓடி ஒரு மெய்யான நிலையான அன்பை நாம கவனிக்க தவறிடுறோம். அந்த காலத்துல டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகிற நாட்களுக்கு முன்பதாக நம்ம வீட்டு பெரியவங்க பண்டிகைகளுக்கெல்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு அதை பெரிய பெரிய பாத்திரங்கள்ல போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த பாத்திரங்களுக்கு பக்கத்துல தரையில கீழே கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து தூவி விட்டுருவாங்களாம். எறும்புகள் கீழே சிதறி கிடக்கிற இந்த சர்க்கரையை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுலயே ரொம்ப பிஸியா இருக்குமா. அதனால பாத்திரத்துல இருக்கிற பலகாரங்கள் மேல அதுங்க கண்ணு போகாது. பலகாரங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கும். இந்த எறும்புகள் மாதிரி தான் மனிதர்களும் சில நேரம் இந்த உலகத்துல இருக்கிற சில அன்புகளை பார்த்து அதன் பின்னால ஓடி அந்த அன்பை அடையறதுக்கு முயற்சி செஞ்சு உன்னதமான மேலான ஒரு அன்பை மறந்து போயிடுறோம். இந்த உலக அன்பு எது வேணுமானாலும் இருக்கலாம். கணவன் மனைவி இடையேயான அன்பு, நண்பர்கள் அன்பு, பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது வைக்கிற அன்பு, சகோதர அன்பு, தலைவர்கள் மீது தொண்டர்களுக்கு இருக்கும் அன்பு, காதலன் காதலி இடையேயான அன்பு, குரு சிஷ்யன் அன்பு, எதுவா வேணாலும். இந்த வீடியோல இந்த உலகம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுகிற இந்த அன்பிற்கும் எல்லாவற்றுக்கும் மேலான அந்த மெய்யான அன்பிற்குமான கம்பாரிசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வேலண்டைன்ஸ் வீக், ரோஸ் டே. ஒருவர் மற்றொருவர் மீது வைத்திருக்கும் தனது அன்பை வார்த்தைகளால சொல்லாம சொல்றதுக்கு ரோஸை கொடுத்து தங்கள் அன்பை தெரியப்படுத்துகிறார்களாம். எனது அன்பு இந்த ரோஜா பூவை போல மிகவும் அழகானது, சிறப்பானது, இனிமையானது, விசேஷமானதுன்னு அர்த்தமா. அன்னைக்கு ரோஜா மலர்கள் பரிமாறிக்கிற நாள். உங்க மேல வச்ச அன்புக்கு ஒருவர் உங்களுக்கு ஒரு மலரை பரிசளிக்கிறதுக்கு பதிலா ஒரு மலரே உங்களுக்காக தன்னையே பரிசளிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த மலர் மிக அழகானதா, சிறப்பானதா, இனிமையானதா, நறுமணம் நிறைஞ்சதா, விசேஷமானதா இருந்தா எப்படி இருக்கும்? எஸ், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமா இருக்கிற நம் தேவனை தான் குறிப்பிடுறேன். இந்த சாரோனின் ரோஜா நாம நினைக்கிற மாதிரி நாம இன்னைக்கு பாக்குற ரோஸ் இல்ல. அது சாரோன்னு சொல்லப்படுகிற ஒரு செழிப்பான இடத்துல வளர்கிற ஒரு நறுமணம் மிக்க மலர். இந்த மலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது தொடர்ந்து மனம் வீசிக்கிட்டே இருக்கும். ரோஸ் கூட ஒரு 2 நாள் கழிச்சு காஞ்சி போயிடுச்சுன்னா அதோட வாசனை போயிடும். ஆனா இந்த மலர்கள் இருக்கிற அந்த இடத்துல அது காஞ்சி போன பிறகும் தொடர்ந்து மனம் அந்த இடத்துல வீசிக்கிட்டே இருக்குமாம். மனம் இல்லாத நம் வாழ்க்கைய மனம் வீசுகிறதா மாத்துறது இந்த சாரோனின் ரோஜா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம்ங்கிறது இஸ்ரவேல் தேசத்துல பள்ளத்தாக்கு பகுதிகளில வளருகிற ஒரு அழகான மலர். இந்த மலர் மலர்ந்திருக்கிறத பார்த்தா இஸ்ரவேல் மக்கள் ஓ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி கணிப்பார்களாம். மழைங்கிறது ஒரு ஆசிர்வாதம். சோ நம் வாழ்வை ஆசீர்வாதம் ஆக்குகிறது இந்த லீலி புஷ்பம். என்ன பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸ் சிம்பிளை விட இந்த சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியும் பொருத்தமா இருக்கும். டே 2 ஆஃப் வேலண்டைன்ஸ் வீக், ப்ரப்போஸ் டே. ஒருவர் மீது எனக்கு இருக்கிற என் அன்பை நான் வார்த்தைகளால சொல்லி நீ என் இதயத்துல நிரந்தரமா வந்து தங்கறதுக்கு நான் உனக்கு கொடுக்கிற அழைப்புக்கான தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது தான் இந்த ப்ரப்போஸ் டே. ஒருத்தரோட அன்பின் ஆழமும் கமிட்மெண்ட் லெவலும் டெடிகேஷனும் எதிர்க்க இருக்கவங்களோட இம்பார்ட்டன்ஸ் போன்ற பலவிதமான விஷயங்களை பிரதிபலிக்கிறதா இந்த ப்ரப்போசல் டே இருக்குமா. ஆனா இந்த ப்ரப்போசலுக்கு எப்பவும் எதிர்த்தரப்புல இருந்து எஸ்ங்கிற பதில் தான் கிடைக்கும்னு உறுதி இல்லை. சில சமயம் அது நோவா கூட இருக்கலாம். ஆனா நாம திரும்ப நேசிக்காத போதே ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சு நம்மள மிகவும் நேசிச்சார். நேற்று நேசிச்சார், இன்று நேசிக்கிறார், நாளை நேசிப்பார், உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மை நேசிப்பார். நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நாம் அவரோட கண்ணின் மணிகளாம். நம்மள அவர் தன்னோட உள்ளங்கைகள்ல செதுக்கி வச்சிருக்கிறாராம். நம்மை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை, வெறுப்பதில்லை. ஆனா அவர் தன்னோட அன்பை ப்ரப்போஸ் பண்றதுக்கு நேரம், காலம், நாள் இதையெல்லாம் பாக்குறது இல்லையா. நாம் நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை நேசிக்க தொடங்குகிற நம்முடைய ஆத்தும நேசர் தான் அவர். டே 3 ஆஃப் வேலண்டைன்ஸ் வீக், சாக்லேட் டே. நம் உறவின் பயணம்
இந்த சாக்லேட் மாதிரி இனிப்பானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் என்பதற்கு அடையாளமா இந்த சாக்லேட்ஸை அந்த சாக்லேட் டே அன்னைக்கு பரிமாறிக்கொள்கிறார்கள். 1861ல ரிச்சர்ட் கேட்பரிங்கிறவரு ஹார்ட் ஷேப்டு சாக்லேட் பாக்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. அன்பின் பரிமாற்றத்துக்கு அந்த சாக்லேட் பாக்ஸஸ் கிஃப்டா கொடுக்கப்பட ஆரம்பிச்சது. நாம கூட பல நேரம் நம் அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு நம் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம் வாழ்க்கை துணைக்கோ இல்ல நம்ம வீட்டு குழந்தைகளுக்கோ கூட சாக்லேட்ஸை கொடுத்திருப்போம். இந்த சாக்லேட்ஸ் 5 ரூபாயில இருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் ரேஞ்சில இருக்கு. அவங்க தங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கிற சாக்லேட்ஸை வாங்கி கிஃப்ட் பண்ணிக்குவாங்க. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்ற ட்ரினிட்டி ட்ரஃபிள்ஸ் எக்ஸ்ட்ராடினேர்ங்கிற சாக்லேட் தான் உலகத்திலேயே த காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட்னு பெயர் பெற்றிருக்கு. இது 1 கிலோ 4.3 லட்சம் ரூபாயாம். ஆனா இதை விட காஸ்ட்லியான ஒரு வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் நான் சொல்லவா? அது நம் தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமும் தான். அன்பின் நிமித்தம் அவர் கொடுத்த இந்த கிஃப்ட்டுக்கு நம்மால விலை நிர்ணயிக்க முடியுமா? டே 4 ஆஃப் வேலண்டைன்ஸ் வீக், டெட்டி டே, டெடி பேர். பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டஃப்டு டாய். அந்த கிஃப்டை கொடுக்கறது மூலமா ஒருவர் தன்னுடைய பாசத்தையும் தன்னுடைய இன்னசென்ஸையும், அதாவது கள்ளங்கபடமற்ற தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறார்களாம். இந்த டெடி உன்னோட லோவஸ்ட் டைம்கள்ல உனக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட்டா ஆறுதல் தரக்கூடியதா இருக்கும். அது உன்னை தேற்றும், என் அருகாமையை அது உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக கிஃப்ட் பண்ணப்படுகிறது இந்த டெடி பேர்ஸ். வேதத்துல வாசிக்கிறோம், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்து பரமேறி பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தந்துட்டு போயிருக்கிறார். அவரை போல சிறந்த ஒரு தேற்றரவாளன் இல்லைங்க. இந்த டெடிபேரை விட பல மடங்கு நம்மளுக்கு ஆறுதலையும் நமக்கு தேவனுடைய அருகாமையும் கொடுக்கிறது ஹோலி ஸ்பிரிட். டே 5 ஆஃப் தி வேலண்டைன்ஸ் வீக், ப்ராமிஸ் டே. ரொம்ப முக்கியமான நாள் இது. கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ரோஸ் கொடுக்கறதுன்னு இந்த ஃபன் கேளிக்கைகள் இதெல்லாம் தாண்டி நம்பகத்தன்மையும் அர்ப்பணிப்பையும் ஃபோக்கஸ் பண்ற நாள். எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன், எப்பவும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், கஷ்டத்திலையும் மகிழ்ச்சியிலையும் நாம சேர்ந்தே பயணிப்போம், உனக்கு எப்பவும் உண்மையா இருப்பேன், எப்பவும் உன்னை கைவிட மாட்டேன், நமது அன்பை எப்பவும் நான் உயிரோட்டம் உடையதா வச்சுப்பேன், வாழ்விலும் தாழ்விலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், என்னை விட உன்னை நான் அதிகமாக நேசிப்பேன் போன்ற பல ப்ராமிசஸ் ஆர் வாக்குறுதிகளை அள்ளி வீசுற நாள் இது. பொதுவா இது அதிகமா காதலர்களுக்கு மத்தியில பகிரப்பட்டாலும் இந்த வாக்குறுதிகள் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்லயும் கூட காணப்படுகிறது. ஆனா இந்த நாள்ல சொல்லப்படுகிற எல்லா வாக்குறுதிகளும் கடைசி வரை உண்மையாகவே கடைபிடிக்கப்படுகிறதான்னா இல்ல. பல சூழ்நிலைகள்ல இந்த வாக்குறுதிகள் சில நாட்களிலேயே இல்ல சில வருஷங்களிலேயே உடைக்கப்படுகிறது. பட் வாக்கு மாறாதவர் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் நம் நம்பிக்கைக்குரியவர். பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் அவர் அதை செய்வார். உலகின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னவர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னவர். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன் செல்வேன்னு சொன்னவர். தன் வார்த்தைகளை ஒருபொழுதும் காப்பாத்தாம விட்டதே இல்லை. அவரோட ப்ராமிசஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ராமிசஸ். அவர் பொய் உரையாதவர், நம் அருமை தகப்பனவர். டே 6 ஆஃப் தி வேலண்டைன்ஸ் வீக், ஹக் டே. ஒரு சின்ன ஹக் வார்த்தைகளால சொல்லப்படாத பல வகையான உணர்வுகளை தெரிவிக்கக்கூடியதான். அது ஒரு விதமான பாதுகாப்பை, ஆறுதலை, நம்பிக்கையை, அக்கறையை, பாசத்தை, அன்பை போன்ற பலவிதமான ஃபீலிங்ஸை கம்யூனிகேட் பண்ணுமா. அது ஒரு விதமான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டான ஃபீலிங்கை கொடுக்குமா. குருடன், பிச்சைக்காரன், முடவன், தீட்டுன்னு மக்களால் அந்த காலத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட குஷ்டரோகிகள், திமிர்வாதக்காரர்கள், மீனவர்கள், ஆயக்காரர்கள், பாவிகள், பேய் பிடித்தவர்கள்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா மனிதர்களையும் சமமா நேசிச்சு அவங்க மேல அளவில்லாத அன்பு வைத்து அவர்களை கட்டி அணைத்த தேவன் நம்முடைய தேவன். அவர் கொடுக்கிற அந்த ஸ்ட்ராங்கான கம்ஃபர்ட்டை யாராலையுமே கொடுக்க முடியாது. சிநேகித அன்புடையவர், தகப்பனை போன்ற அன்புடையவர், தாயுமானவர் அவர், நம்முடைய மூத்த சகோதரன் அவர், நம் அருமை ஆண்டவர் அவர். டே 7 ஆஃப் தி வேலண்டைன்ஸ் வீக், கிஸ் டே. பார்ட்னர்ஸுக்கு நடுவில் இருக்கிற அன்பின் மற்றும் நம்பிக்கையின் உச்சத்தை வெளிப்படுத்தும் விதமா செய்யப்படுகிற ஒரு எமோஷனல் கெஸ்டர்னு சொல்லப்படுகிறது. நான் உன் நம்பிக்கைக்கு உரியவன் ஆர் நான் உன் நம்பிக்கைக்கு உரியவளுங்கிறத காண்பிக்கிறதற்கான ஒரு செய்கையாம். முத்தம் அன்பின் உச்சம்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நேசிக்கிற தன்னுடைய ஜனங்களுக்காக வானம் விட்டு இறங்கி வந்து மனிதனா இந்த உலகில் அவதரிச்சு நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்து சிலுவையின் கோரப்பாடுகளை சகித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மீண்டும் பரமேறி ஒரு தேற்றரவாளனை நமக்காக விட்டு சென்று மீண்டும் வந்து தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, இது அல்லவோ அன்பின் உச்சம்.
காட்டி கொடுத்த யூதாசை கூட கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்று அழைத்தாரே, இது அல்லவோ அன்பின் உச்சம். சிலுவையில தொங்கும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு நமக்காக பிதா கிட்ட வேண்டினாரே, இது அல்லவோ அன்பின் உச்சம். நாம் எத்தனை தடவை மறுதலிச்சாலும், எத்தனை தடவை அவரை விட்டு தூரம் போனாலும், பின்மாற்றம் அடைந்தாலும், அவரை காயப்படுத்தினாலும், வாழ்க்கையில் சரிந்து விழுந்தாலும், என்னை விடாமல் துரத்தி வருகிற அவருடைய அந்த முழுவல், அந்த அன்பு, இது அல்லவோ அன்பின் உச்சம். யோசிச்சு பாருங்க. ஃபைனலி தி வேலண்டைன்ஸ் டே. ஒரு வார வேலண்டைன்ஸ் வீக் கொண்டாட்டத்துக்கு பிறகு கடைசியா கொண்டாடப்படுகிற நாள் வேலண்டைன்ஸ் டே. அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை சுத்தி தான் இந்த கொண்டாட்டம் எல்லாம். ஆனா இன்னைக்கு பரிமாறப்படுகிற இந்த அன்பு நிலையானதா, அது மாயமற்றதா, சுயநலம் இல்லாததா, இல்ல உண்மையானதா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு சரியான பதில் தெரியாது. அது காலப்போக்கில் தான் தெரியும். என்ன பொறுத்தவரை காதலின் சின்னம் ஒரு ரெட் கலர் ஹார்ட் இல்ல, அதுக்கும் மேல மரத்தால் ஆன ஒரு சிலுவை, ஒரு முள் கிரீடம், சில பெரிய ஆணிகள். இதுதான் அன்பின் சின்னம். ஒரு காஸ்ட்லியான ஸ்வீட்டான சாக்லேட்டை விட ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது அந்த சிலுவையில வழிகிற ரத்தம். த பெஸ்ட் வேலண்டைன்ஸ் டே கோட் எது தெரியுமா? வேதத்துல வாசிக்கிற யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமாங்க, அந்த பரமபிதா இந்த உலகத்தின் மீது கூர்ந்த அன்பின் உச்சம்தான் தன்னோட ஒரே பேரான குமாரனை சிலுவையில சாக கொடுத்தது. இன்னும் சொல்லவா, உலகம் போற்றும் காதலின் சின்னம் தி தாஜ்மஹல் உலக அதிசயங்களில் ஒன்று. ஒரு மன்னன் தன் மனைவி மீது வைத்த அளவில்லாத அன்பு நிமித்தம் அவள் மறைவுக்கு பிற்பாடு அவளுக்காக கட்டி எழுப்பிய ஒரு காதலின் அடையாளம். அது ஆக்சுவலி ஒரு சமாதி. ஆனா அந்த சமாதியை விட காதலின் சின்னம்னு சொல்றதுக்கு ரொம்ப ஆப்டான ஒண்ணு சொல்லவா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கல்லறைகளும் மூடிதான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கல்லறை மட்டும் திறந்திருக்கும் இன்று வரை. அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஏன்னா அவர் அங்க இல்ல, அவர் உயிரோடு எழுந்தார். அதனால அந்த கல்லறை இன்று வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் மேலான அன்பின் சின்னம். அந்த மணவாளன் சபையாகிய மணவாட்டியின் மீது வைத்த காதலின் சின்னம். நம் வாழ்வில் கடைசி வரை உன்னோடு வருவேன்னு சொல்ற எல்லாரும் கடைசி வரை வருவது இல்லை. பாதியிலேயே பிரிந்து போனதுண்டு, நம்மை கைவிடுகிறது உண்டு. இதயத்தை கொடுத்தவர்கள் நம் இதயத்தை பல முறை உடைத்ததுண்டு. வாழ்வின் எந்த தருணத்திலும், எந்த சூழலிலும், எந்த நிலையிலும் நீங்கள் உடைக்கப்பட்டால், இல்ல உங்க இதயம் உடைக்கப்பட்டால், please do remember that you have got a wonderful and a trustworthy Valentine. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒருபொழுதும் புறக்கணிப்பதில்லை. Come to this great Valentine. அவர் உங்கள் வாழ்வை மாற்றுவார். Finally, to put everything in a nutshell, நான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுகிறத தப்புன்னு சொல்லல. ஆனா உலக பிரகாரமான வேலண்டைனை விட நம்மள ரொம்பவும் நேசிக்கிற ஒரு சூப்பரான வேலண்டைன் இருக்காரு. எந்தவித சுயநலமும் இல்லாம தன்னலமற்ற அகாப்பே அன்பை நம் மீது வைத்திருக்கிற வண்டர்ஃபுல் வேலண்டைன் அவர், நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த எறும்புகளை போல இந்த உலகத்துல கிடைக்கிற சிற்சில அன்புகள் நிலையானதா உண்மையானதான்னு தெரியாமையே அதன் பின்னால ஓடுகிற இந்த அவசரத்திலையும் இந்த பயணிப்பிலையும் மெய்யான மேலான அந்த அகாப்பே அன்பை மறந்துடாதீங்க. Jesus loves you yesterday, today, tomorrow and forever.